மார்க்கு 10:21. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றலாலும் அறிவு திறனாலும் சுவிசேஷம் அறிவிக்கும் ஆற்றல் உடையவராக இருக்கலாம். ஒருவர் தன்னுடைய இடைவிடா உழைப்பினாலும் ஞானமான செயல்பாடுகளினாலும் 1000 சபைகளை ஸ்தாபிக்க இயன்றவராகவும் இருக்கலாம். இருப்பினும் இந்த பெரிய அளவு ஊழிய நடவடிக்கைகளுக்காக அவர் நித்திய வாழ்வை பெறுவார் என்று எண்ணிவிட முடியாது. ஆம், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடும் கிறிஸ்துவுக்கேற்ற உயர்ந்த சுபாவங்களோடும் வாழ்ந்திருக்க வேண்டும். இல்லையெனில் நித்திய வாழ்வை பெறமாட்டார். இதன் மூலம் ஒருவரும் தங்களுடைய பக்தி கிரியைகளினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியான நீதிமானாகிவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கின்ற விஷயத்தில் நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவினால் வருகின்ற உலக ஆசீர்வாதங்களும் நித்திய ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தான் என்ற அடிப்படையில் அல்ல, அவன் தன்னுடைய சுபாவங்களாலும் வாழ்வின் குறிக்கோள்களாலும் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்பதை சார்ந்ததே. எனவே தேவ பிள்ளைகளே, அதனை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.